Hi guys, வணக்கம். நான் உங்கள் தமிழ். திஸ் வீடியோ வந்து ஒன்னாடி சிஸ்டம் திண்டுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட 2.1 ஹெவி கேட்டிருந்தாங்க டிராக்டருக்கு போடுற மாதிரி. ஸோ அதில் என்னென்ன திங்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக தரன் உங்களுக்கு சப்மிட் பண்ணுவாப்பில். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரத்தில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்னாடி சிஸ்டம் திண்டுக்கல். நம்ம கடை பார்த்தீங்கன்னா டவுன்லேயும் சரி, இங்கே திண்டுக்கல் டு மதுரை ஹைவேல மதுரை கொட ரோட்டுக்கு முன்னாடியே அந்த டோலுக்கு முன்னாடி பழனி ரோடு ட்ராக் பிரியுது. அதுக்கிட்ட அருளப்பூர் சர்ச்சுக்கிட்ட நம்ம கடை இருக்குது. நம்மளோட கடையோட லொக்கேஷனை வந்து நம்ம இந்த வீடியோவோட இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறேன். நம்மளோட சேனலோட ஹோம் பேஜ் போனீங்கனாலும் எங்கள் மேப்பை நான் கொடுத்துட்றேன். நீங்கள் நேரடியாக வந்தும் ஆர்டர் கொடுக்கலாம், ஆன்லைன்லேயும் ஆர்டர் கொடுக்கலாம். 2.1, 5.1, 7.1 இந்த மொத்தமாக பேக்கேஜ் வேணுனாலும், வீட்டுக்கு தேவையான ஆடியோ மொத்த கான்செப்ட் பேக்கேஜ் வேணுனாலும் பண்ணிக்கலாம் கைஸ். ஒன்னாடி சிஸ்டம் இவர் கஸ்டமைஸ்டு ஆடியோ பார்ட்னர். இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த வந்து தரன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்புல. வா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்னாடி சிஸ்டம் திண்டுக்கல். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது ஒரு டிராக்டருக்கு ஆம்பிளிஃபையர் சப்வூஃபர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 8 இன்ச்சு வர மாதிரி நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. இப்போ அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா காமிக்கிறோம், அப்படியே பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். என்னென்ன எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எப்படி நம்ம ஆல்ட்ரேஷன் போட போகிறோம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று காமிக்கிறோம். ஜிஆர் கன்வெர்ட்டரில் 2 12 இன்ச்சு நம்ம டபுள் மேலன்ட்டு போகிறனால ஜிஆர் கன்வெர்ட்டரில் நம்ம 2 யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட் ரைட்டுக்கு ஒன்றும் சப்வூஃபருக்கு ஒன்றும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜிஆர்னால் நம்ம வண்டி செட்டுக்கு எல்லாத்தையுமே நம்ம ஜிஆர் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட்டர்லாம் கூட இதுதான் சர்வீஸ் பார்த்தாலும் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். நம்ம எந்த பிரச்சனையும் அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லை, அதனால் நம்ம ஜிஆரே நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அடுத்து சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா மகாராஜாவில் 4 ஃபிட் மோனோ நம்ம யூஸ் பண்ணுறோம். 4 ஃபிட் மோனோ நம்ம யூஸ் பண்ணுறோம் மகாராஜாவில். அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்காக அல்ட்ரா டிஜிட்டலில் 4 ஃபிட் ஸ்டீரியோ யூஸ் பண்ணுறோம். 4 ஃபிட் ஸ்டீரியோ நம்ம வந்து உள்ளே நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி போட்டுருப்போம். அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா P6ல் ஒயிட் மாடலு, ஒயிட் கலர் டிஸ்பிளே போட்டு நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து நம்ம சப்வூஃபர்னு பார்த்தீங்கன்னா வசந்தில் கிராண்ட் சப்வூஃபர் யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி போடுவோம், ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணி போடுவோம். அடுத்து கேஎம்எஸ்ல வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி. நம்ம எதுக்கு வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி போகிறோம்னா, டிராக்டருக்கு போகிறனால நம்ம கொஞ்சம் வாய்ஸ் கிளாரிட்டியாக வரணுன்றதுக்காக இதுலேயும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம். நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம போடுவோம். அடுத்து அக்ரிலிக் பேனல்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் தான், மார்க்கெட் பேனல் தான். நம்ம உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பேர் போட்டோ வேணுனாலும் நம்ம அடித்து வாங்கிக்கலாம். கொஞ்சம் காஸ்ட் மட்டும் அதிகமாகும், அது பிரச்சனை இல்லை. இது பார்த்தீங்கன்னா ரெட் வித் ஒயிட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக ஒயிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வரும் பேனலு. நம்ம ஃப்ரண்ட் சைடில் வச்சு நம்ம லைட்டிங்ஸ்லாம் எல்லாமே கஸ்டமர் நீட்டாக போட்டு கொடுத்துருவோம். அடுத்து இந்த ஹீட்டிங் தான் இதில் நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இதில் டிராக்டருக்கு போகிறனால அவர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உழவுலாம் ஓட்டுறப்ப நாங்கள் லாங் டைம் ஓட்டுவோம். ஒரு 3 நாள் நாங்கள் 1 டே ஃபுல்லாக கூட ஓட்டுவோம். எங்களுக்கு அது வரைக்கும் செட்டு ஆன்லேயே இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ஃபால்ட் ஆகக்கூடாது. அதனால பார்த்தீங்கன்னா ஹீட்டு நம்ம வெளியேறதுக்கு டபுள் கூலிங் ஃபேன் நம்ம யூஸ் பண்ணுறோம். டபுள் கூலிங் ஃபேனு ஹீட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 லீஃப் இருக்க மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த குவாலிட்டியான ஹீட்டிங் தான். அடுத்து கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கண்ட்ரோலுமே நம்ம அப்பயே தான் யூஸ் பண்ணுறோம். எல்லா ஆம்பிளிஃபையருக்குமே லோ பட்ஜெட் வந்து ஹை பட்ஜெட் எல்லாத்துக்குமே நம்ம அப்பயே தான் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் ரேட்டு கேட்குறீங்க. ரேட்டு வந்துருச்சுன்னா வாட்ஸ்அப்பில் இது பண்ணிக்கலாம். ஃபோன் பண்ணால் எடுக்க முடியாது, நாங்கள் டிரைவிங்கில் இருப்போம்.
இல்லை இப்போ மழை காலமாக இருக்கனால நாங்கள் வெளியில் போயிடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இது வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிவிட்றோம். ஃப்ரீயாக இருக்கப்போ பார்த்து நாங்கள் அனுப்பிவிட்ருவோம். ஏன்னா நிறைய பேர் சங்கடப்படுறீங்க, ஃபோன் எடுக்க மாட்டீங்க. நாங்கள் வண்டியில் போயிட்டு இருப்போம், அதனால் நாங்கள் எடுக்க முடியாது. அது சேஃப்டி. பெருசாக ஜாமான் எடுக்கிற டைமில் வந்து வண்டி வந்து ட்ராவல் பண்ணுவோம். அது எங்கள் சேஃப்டி இல்லாமல் மற்றவங்க ரோட்டில் போகிறவங்க அவங்களுக்கு சேஃப்டி வேணும். ஃபோன் இன்னொன்று இப்போ வண்டி ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டினா 10,000 ரூபா ஃபைனு, ஸ்பாட் ஃபைன் விழுந்துடும் வண்டிக்கு. இப்போ ரிப்பன் ஏரில் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட்டில் நம்ம ஹெச்டி கேஜ் கூட இருக்க நம்ம ஒயர் தான் யூஸ் பண்ணுறோம். இதுதான் இருக்கிறதுலே காஸ்ட் ரொம்ப கூட. ஒரு மீட்ரு பார்த்தீங்கன்னா அது 50 ரூபா. சீல்டு ஒயர் பார்த்தீங்கன்னா சீல்டு ஒயர் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லா ஆம்பிளிஃபையருக்குமே நம்ம நோ ஹம்மிங், இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வேக்கோ ஜாக் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ஓமில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். பவர் சப்ளை இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ட்ரிபிளுக்காக என்ன சொல்கிறோன்னா ட்யூட்டருக்காக யூஸ் பண்ணுறது, அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நம்ம பவர் சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் ஓம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆன் ஆஃப் சுவிட்ச்லாம் எம்எக்ஸில் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்க எம்எக்ஸ் இது எம்எக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் guys. இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வீட்டுக்கு வண்டிக்கு ஹோம் சினிமா இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சின்னா நம்ம ஒன்னாடி இஷ்டத்தை கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மள்ட்ட வாரண்டி உண்டு. வாரண்டினா எப்படின்னா 6 மாதம் வாரண்டி வரும். அது இதில் ஃபுல் வாரண்டி வராது. உள்ளே பொருள் போனதுக்கு அதுக்கு மட்டும் அமௌண்ட் வரும். எங்களுக்கு சர்வீஸ் லேபர் வந்து வராது, சர்வீஸ் சார்ஜ் மட்டும் வராது. உள்ளே என்ன பொருள் போயிருக்கோ டிரான்சிஸ்டர் ஸ்பீக்கர் பிரச்சனை அந்த இதுக்குரிய அமௌண்ட் மட்டும் வரும். எங்களுக்கு லேபர்னு சொல்லி தனியாக வராது. அது மாதிரி வாரண்டி நாங்கள் தந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கும் தேவைன்னு நினச்சின்னா ரீஒர்க்காக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம நீங்கள்கிட்ட அனுப்பிச்சுடலாம். நாங்கள் நம்பி அனுப்பிச்சுடுங்க, நாங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து நீங்கள் சின்னாலப்பட்டி தாண்டி பார்த்தீங்கன்னா பழனி ரோடுங்கிட்ட வரும். நீங்கள் மதுரையிலேருந்து வந்தாலும் சரி, திண்டுக்கல்லேருந்து வந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா பழனி ரோடுங்கிட்ட போகிறது தெரியும் நமக்கு. காமலாபுரத்துலேருந்து உள்ளே வரும். காமலாபுரத்துலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டரில் சக்கனைக்குன்னு சொல்லிட்டு ஊர் இருக்கும். அங்கே தான் நம்ம கடை இருக்குது, லொக்கேட்டாக இருக்குது. நாங்கள் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் நேரில் வந்து பார்க்குறதுனால நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். நம்பிக்கை ஆர்டர் கொடுக்கலாம், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். பாய் guys, thank you.